மாய ஏரி. முன்னொரு காலத்துல பெரிய தேசத்து ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தாரு, அவனுக்கு துக்கத்தையும் கொடுத்தாரு. இளவரசன் பிறந்த போது பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். காலங்கள் போக போக அவனை குணப்படுத்துறதுக்கு ஆளே இல்ல. ஒரு ராத்திரி ராஜா மந்திர ஆலோசனையை யோசிச்சாரு. ஓ என் கடவுளே, எனக்கு வயசாயிட்டு போகுது. சீக்கிரம் என்னோட மக்களை விட்டு உங்ககிட்ட சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லை. ஆனால் என்னுடைய மகன் இளவரசன், தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, அவனுக்கு எப்படி குணமாகும்? ராஜா பதிலுக்காக காத்திருந்தாரு. பலிபீடத்துல எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புல இருந்து ஒரு மர்மமான குரல் கேட்டுச்சு. இளவரசன் உலகத்தில் கடைசியா இருக்கிற மாய ஏரியுடைய தண்ணியை குடிச்சானா அவனுக்கு குணமாயிடும். ராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. இளவரசருக்கோ உடம்பு சரியில்லை. அவர் நிலத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு அறிவிப்பை சொன்னாரு. யாரு உலக முடிவில் இருக்கிற ஏரியில இருந்து தண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பெரிய வெகுமதி கொடுக்கறேன்னு அறிவிச்சாரு. நிறைய துணிச்சலான ஆண்கள் அதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலையும் முடியல. அந்த ராஜ்யத்தின் தொலை தூர பள்ளத்தாக்குல ஒரு ஏழை விவசாயி தனது மனைவி 2 மகனும் ஒரு மகளோட வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவர் மூத்த மகன் சொன்னா, தந்தையே, அப்பா, குணமாக்குற அந்த தண்ணீரை நானும் தம்பியும் தேடுறோம்ப்பா. நிலவு முழுசா வர்றதுக்குள்ள நாங்கள் திரும்பி வந்துடுறோம்ப்பா. அறுவடைக்கு உங்க கூட இருப்போம். தயவு செஞ்சு நாங்கள் போயிட்டு வரோம். உலகத்தின் எல்லையை நாங்கள் பார்த்ததே இல்லை. 2வது மகனுக்கும் போகணும்னு ஆசை, ஆனா அதுக்கு அவங்க அப்பா பயந்தாரு. அவங்க மனைவி சொன்னாங்க, நம்ம ராஜாவுக்கும் இளவரசனுக்கும் உதவி செய்யணுங்க. அவங்க அப்பா பயணத்துக்கு ஆசீர்வதிச்சு 2 மகன்களையும் வழி அனுப்பி வச்சாரு. அவங்க ரொம்ப தூரம் போனாங்க, நிறைய ஏரிங்களை பார்த்தாங்க. ஆனா அவங்க உலக முடிவில் இருக்கிற ஏரின்னு உணர முடியல. அப்புறம் கடைசியா அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்கு திரும்பி வர முடிவு பண்ணாங்க. தம்பி, நம்மளால அந்த ஏரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திரும்பி போகும்போது எல்லா ஏரியில் இருக்கிற தண்ணியும் எடுத்துப்போம். இந்த வழியில் ஏதாவது ஒன்று வேலை செய்யும். அப்புறம் ராஜா கிட்ட இருந்து நமக்கு பரிசு கிடைக்கும். அவங்க ராஜ்யத்துக்கு திரும்பி வந்து ராஜா கிட்ட, நாங்க மாய ஏரியிலேருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. தண்ணியை இளவரசருக்கு கொடுத்த உடனே அவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல. அவங்க 2 சகோதரர்களும் பயந்துட்டாங்க, ஏன்னா அவங்க கொண்டு வந்த தண்ணி பொய்யானதுன்னு தெரிஞ்ச உடனே. ராஜா கோவத்துல அவங்க 2 பேரையும் சிறையில் அடிச்சிட்டாரு. திருப்பி மக்கள் கிட்ட ராஜா ரொம்ப கெஞ்சி உதவி கேட்டாரு. சூமா அவங்க 2 சகோதரர்களோட தங்கச்சி. அவ செம்மறி ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அரசு தூதுவன் சொல்றதை கேட்டா. உடனே வேகமா செம்மறி ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பெற்றோருங்க கிட்ட நான் ஏரியை கண்டுபிடிக்கிறேன்னு கெஞ்சினா. நீ ரொம்ப சின்னவள்மா. பார்த்தல உங்க 2 அண்ணனுங்களுக்கு என்ன நடந்ததுன்னு. உன்னையே விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது செல்ல சும்மா. யோசிச்சு பாருங்க, ராஜாவோட மகன் இறந்துட்டாருன்னா அவர் எவ்வளவு கவலைப்படுவாரு. ஆனா ஏரிய கண்டுபிடிச்சிட்டுன்னா ராஜா அண்ணனுங்களை மன்னிச்சு விடுதலை பண்ணிட்டு வரல. அன்பான கணவரே, அவளை நம்ம போக விடுவோமே. அவளை வாழ்த்தி அனுப்புனாங்க. தைரியமான சும்மா அவளுக்கு பிடிச்ச செம்மறி ஆடை கூட கூட்டிட்டு போனா. தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சுமந்துக்க ஒரு பை நிறைய தங்க நிற சோளமும் தண்ணியும் எடுத்துக்கிட்டா. இரவு நேரத்துல பெரிய மரத்துல இருக்கிற உச்சி கிளையில படுத்து தூங்குவா. கால வேளையில பக்கத்து கிளையில ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற பறவைங்க சத்தத்தை கேட்டுட்டு அவ எழுந்துப்பா. அவ நேத்திக்கு சோளத்தை எப்படி பகிர்ந்துகிட்டான்னு மாய ஏரியை இனிமேல் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம அவளுக்கு உதவி செய்யலாம். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, நாங்க உனக்கு உதவி பண்றோம். நீ நல்ல குழந்தை இல்லையா? நாங்க எல்லாரும் சிறப்பு சிறகு இறக கொடுப்போம். நீ எல்லாத்தையும் ஒரே கையில பிடிச்சுக்கணும், ஒத்த கையில விசிறி மாதிரி. இந்த இறகுக்கு நிறைய மாய சக்தி உண்டு. இத வச்சுக்கிட்டு நீ எங்க போன நினைக்கிறியோ போலாம். நீ ஆபத்துல இருந்தாலும் உன்னை காப்பாத்தும். ஒவ்வொரு பறவையும் அவளுக்கு சிறப்பான இறக கொடுத்துச்சு. அவ ஒரு சின்ன விசிறியா பண்ணா. செம்மறி ஆட்டு முடியோட அவ ஒன்னா கட்டிட்டா. அந்த மாய ஏரிய 3 விஷப்பூச்சிங்க பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனா பயம் இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் நடக்காது. இந்த இறகும் கையில இருக்கிற வரைக்கும். அப்புறம் இந்த பாட்டை பாடு. எனக்கு பயம் இல்ல, தேவதை இருக்கிற வரைக்கும். சும்மா பறவைங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னா.
அப்புறம் விசிறிய கையில பிடிச்சுக்கிட்டே சொன்னா, தயவு செஞ்சு உலக முடிவில் இருக்கிற அந்த மாயை ஏரிக்கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்போ அந்த இளந்தென்றல் காற்று பள்ளத்தாக்கு வழியா மேல போச்சு. தென்றல் காத்துல பறந்துகிட்டே பனிமலை மேலையும் பறந்து போச்சு. கடைசியா அந்த தென்றல் காற்று வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஏரிக்கரையில அவங்கள கொண்டு போய் போட்டுச்சு. அவ தண்ணி கிட்ட ஓடினா, பிளாஸ்க்ல தண்ணி ரப்ப போனா. அப்ப ஒரு பெரிய நண்டு சொல்லிச்சு, ஏரி இழந்து போயிடு, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிடுவேன். நண்டு சும்மா கிட்ட அதனோட கொடுக்க நீட்டுச்சு. காப்பாத்த வந்த செம்மறி ஆடு நண்டோட கண்ணுல எச்சைய துப்புச்சு. செம்மறி ஆடு சும்மா கிட்ட ஒரு நொடியில மந்திர சரகையை கொடுத்து பாட சொல்லுச்சு. எனக்கு பயம் இல்ல, தேவதை இருக்கிற வரைக்கும். அந்த நண்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சது. சும்மா இன்னொரு முறை பிளாஸ்க்ல தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சா. ஒரு சத்தம் தண்ணிக்குள்ள இருந்து வந்துச்சு. என்னோட ஏரியில இருந்து வெளியே போயிடு, இல்லைன்னா உன்னை சாப்பிடுவேன். செம்மறி ஆடு அந்த முதலைய பார்த்த உடனே அதோட கண்ணிலையும் எச்சிய துப்பிச்சு. பாபு 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 சொல்வது அத்தப்பெடுத்து அருவருப்பா இருக்கு. உடனே சுமோ அந்த விசிறியை பிடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சா. உடனே அந்த முதல்ல தண்ணி கடியில போயிட்டு தூங்க ஆரம்பிச்சது. பயத்துல இருந்து திரும்பி வந்த சுமோவுக்கு உஸ்ஸுன்னு இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. உன் செம்மறி ஆட கூட்டிக்கிட்டு என் ஏரிக்கிட்ட இருந்து போயிடு, இல்லைன்னா என்னோட விஷம் உன்னை கொன்னுடும். சுமோ மேல பார்த்தா அது பறக்கிற விஷப்பாம்பா இருந்துச்சு. அந்த பறக்கிற பாம்பு சுமோ மேல விஷத்தை துப்புச்சு. இந்த வாட்டி செம்மறி ஆடு காத்துல மேல துப்புச்சு. பாம்போட விஷமும் ஆட்டோட எச்சையும் காத்துல ரெண்டும் கலந்து இடிச்சு கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் சுமாவோட விசிறியும் பாட்டும் அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுச்சு. பறக்கிற பாம்பு கீழே விழுந்து தன்னுடைய ரெக்கைய மடிச்சுக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சது. சும்மா செம்மறி ஆடை கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்தினான். செம்மறி ஆட்டுக்கு முத்தம் கொடுத்துட்டு பிளாஸ்க்ல தண்ணி நிரப்பினான். கையில விசிறிய பிடிச்சுக்கிட்டு அவ முணுமுணுத்தா, தயவு செஞ்சு எங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு போ. திடீர்னு அவங்க அரண்மனை வாசலுக்கு வந்துட்டாங்க. அந்த காவக்கார அசைவற்று கிடந்த இளவரசர் கிட்ட கூட்டிட்டு போனான். சுமோ அந்த மாய ஏரி தண்ணியே கொஞ்சோண்டு இளவரசருக்கு கொடுத்தா. அவன் எழுந்து உட்கார்ந்து சந்தோஷமா சொன்னா, எனக்கு ரொம்ப சக்திவந்த மாதிரி இருக்கு. அந்த ராஜாவுக்கு ராணிக்கு ஒரே சந்தோஷம். அவளை உயர்த்தி பேசி பாராட்டி ராஜ்யத்துல எது உயர்ந்ததோ அதை எடுத்துக்க சொன்னாங்க. அவ சொன்னா அவளுக்கு 3 விருப்பம்தான்னு. முதலாவது தன் கையில் இருக்க சிறகுகள் பறவைகளா மாறி உடனே ஜன்னல் வழியா பறந்து போகணும். 2வது விருப்பம் அவளுடைய 2 அண்ணனுங்களையும் உடனே விடுதலை செய்யணும். ராஜா உடனே 2 பேரையும் விடுதலை செஞ்சாரு. கடைசி விருப்பம் நிறைய செம்மறி ஆடுங்களோட பெரிய பண்ணையோட அவங்க அப்பா அம்மாக்கு கேட்டா. நீ கேட்டது கொடுக்கப்படும். எங்க கூட நீ அரண்மனையில இருக்க மாட்டியா? உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க எல்லாமே செய்வோம். ஓ இல்ல, என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன். நான் அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருந்தா. அவங்க அப்பா அம்மாவோடையும் அண்ணன்களோடையும் செம்மறி ஆடுங்களோட முற்றும். If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon